ஓகே. இன்றைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏறாவூர் மாநகர சபைக்கு பக்கத்தில் இருக்கிற லீனாஸ் டெசர்ட்ஸ் அண்ட் கேக்ஸுக்கு தான் வந்திருக்கோம். உண்மையிலேயே இது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லீனா கேக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வீடியோ போடக்குள்ள அவள் வந்து அவங்களோட வீட்டில் ஒரு க்ளவுட் கிச்சன், அதாவது வீட்டிலேயே வச்சு கேக் செய்கிற ஒரு சாதாரண இதாக தான் இருந்தவ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாகவே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து இன்றைக்கு ஏறாவூரில் மெயின் ரோட்டில் மாநகர சபைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கண்டெய்னர் ஷாப்பில் அவட பிராண்டை ஒரு கடையாக திறந்திருக்காவும். ஸோ இதை வந்து நீங்களுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கொள்ளலாம். என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய முதலீடு போட்டு பெருசாக செய்யணும் முடியல. உங்களுக்கு அந்த முயற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் உங்களோட வீட்டிலேயே சின்னனா தொடங்கி இன்றைக்கி ஒரு மெயின் ரோட்டில் கடை போடுற அளவுக்கு நீங்கள் பெருசாக வளரலாம். உண்மையிலேயே அந்த லீனா கேக்ஸ் வந்து நீங்கள் நான் அந்த வீடியோ போட்ட டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கடை எங்கே இருக்கு ப்ரோ, கடை எங்கே இருக்கு ப்ரோன்னு. அந்த டைமில் கடை இல்லை, பட் இப்போ இருக்கு ஏறாவூர் மெயின் ரோட் மாநகர சபைக்கு பக்கத்தில். ஸோ நீங்களுமே வந்து